இந்தியாவில் வாழ்ந்த ராஜாசரஸ்ங்கிற டைனோசரை குஜராத் மாநிலத்தின் ராயோலி கிராமத்துக்கு அருகில் உள்ள நர்மதா ஆற்று பள்ளத்தாக்கில் தான் முதல்ல 1982 இருந்து 84 வரை நடந்த எக்ஸ்கவேஷனில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்த சுரேஷ் ஸ்ரீவஸ்தா அப்படிங்கிற ஜியாலஜிஸ்ட் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளாக மண்ணுக்குள் புதைந்து கிடந்த சில வித்தியாசமான எலும்புகளை கண்டறிஞ்சாரு. ஆனால் அதோட முழு வடிவம் அப்போ புரியல. ரொம்ப கால காத்திருப்புக்கு பிறகு 2001 இன்டர்நேஷனல் லெவலில் பல ஆராய்ச்சியாளர்களும் இந்திய அறிவியலாளர்களும் சேர்ந்து நடத்தின கூட்டு முயற்சியில் இந்த எலும்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டது. அப்போ வெளிப்பட்ட உருவம் உலகையே வியப்பில் ஆழ்த்தியது. அதுதான் ராஜாசரஸ், ஒரு புதிய வகை மாமிச உண்ணி டைனோசர். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட ராஜாசரஸ் டைனோசரோட எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட அதே குஜராத் மாநிலம் ராயோலி கிராமத்தில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் டைனோசர் முட்டைகளும் முட்டை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது உலகிலேயே மிகப்பெரிய டைனோசர் எக் நெஸ்டிங் கிரவுண்டில் ஒன்று. அதாவது ராஜாசரஸ் போல டைனோசர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து முட்டையிட்டு தங்கள் சந்ததிகளை பாதுகாத்திருக்கலாம். அப்படி பார்த்தா ஒரு காலத்தில் இந்த நர்மதா